வழங்கும் மதுர தொடர்கிறது. பாண்டி, என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? காமாட்சி வந்து கேட்டுட்டு போனதை பத்தி யோசிக்கிறியா? அதனால இல்ல பெரியப்பா, நாங்க யாருக்கும் தெரியாம போட்ட என்கவுண்டர் திட்டம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டுமே, உங்களை யார் என்ன செய்ய முடியும்? பாண்டி, அந்த காமாட்சி தேவையில்லாம நீலி கண்ணீர் வடிப்பா, நம்பிராத. இது மாதிரிதான் உன் அப்பனும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு இப்படி கிடக்கான். நீயாவது கொஞ்சம் உஷாரா இருப்பா. பெரியப்பா, நாங்க ஏமாந்த காலம்லாம் அப்பாவோட போயிடுச்சு. எந்த போலீஸ் பிடிச்சிட்டு போனதால அப்பா அன்னைக்கு கஷ்டப்பட்டாரோ அதே போலீஸா தான் மகன் ஆக்கி காட்டுறேன்னு ஒரு வைராக்கியத்தோட என்ன போலீஸ்காரன் ஆக்குனாரு. அதுக்கு பிரதிபலன் செய்யணும்னா எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தினவங்கள நான் பழி வாங்கணும். சபாசுடா, அப்ப உன்னை நல்லாதாடா வளர்த்துருக்கான். நான் என்னமோ நீ மனசு மாறிடுயோன்னு நினைச்சேன். நீ எதையும் மறக்கல. என்கிட்ட இருக்கிற கோபம் வேதனை அத்தனையும் அப்படியே ஓன்ட்டு இருக்குடா. இங்க பாரு, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆமா பெரியப்பா, அந்த சரவணன் கதைய தங்கச்சி அழகி செத்த போய் முடிச்சிருப்பேன். அப்ப முடிச்சிருந்தா தங்கச்சி ஏமாத்தினதால பாண்டி சுட்டுட்டான்னு அப்படியே பழி ஏமல போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் நானும் இம்புட்டு நாளா பொறுமையா இருந்தேன். அப்பாவும் பலமுறை சொல்லியிருக்காரு என்னடா சும்மா இருக்கேன்னு. ஆனா அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கு. இங்க பாரு, அந்த காமாட்சி சரவணு மீனாட்சி பிரிச்சு வச்சுட்டானா நீ விட்டுருவேன்னு சொன்னதை நம்பி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டா நீ விட்டுருவியா? இந்த மாதிரி பல தடவை சொல்லியிருக்காங்க. அந்த காமாட்சி அத்தையால கண்டிப்பா மீனாட்சியும் சரவணையும் பிரிச்சு வைக்க முடியாது. ஒரு வேலை பிரிச்சுட்டான்னு வச்சுக்க, நீ விட்டுருவியா? பெரியப்பா, ஏதோ புள்ள மேல உள்ள பாசத்தினால அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்காக நம்ம புள்ள மேல வச்சிருந்த பாசத்தை மறக்க முடியுமா? அதனால முதல்ல அவங்க உறவை பிரிச்சு வைக்கட்டும், அதுக்கப்புறம் நாம அவங்க உசுரை பிரிச்சிருவோம். பாண்டி, இதுதான போலீஸ்கார மூலங்கிறது. இந்த சின்ன வயசுல எம்பிட்டு தூரம் யோசிக்கிறிய? இந்த யோசனை உங்க அண்ணன் மாரியப்பனுக்கு வந்திருந்தா இந்நேரம் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கண்டுபிடிச்சிருப்பாப்பா. பெரியப்பா, இதுக்கு போய் எதுக்கு அண்ணனை வம்புக்கு இழுக்கிறீங்க? இழுக்காம என்ன பண்றது? சரவணனை அடிச்சு போடுறேன்னு சொல்லிவிட்டு இதோ பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான ஒழிய இதுவரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யலையே. வக்கீலுக்கும் அடியாளுக்கும் செலவழிச்சதுதான் மிச்சம். துறப்பாண்டி மாவா மீனாட்சியும் சரவணனும் நிம்மதியா இருக்கக்கூடாதியா, சுட்டு பொசிக்கலையா? என்னையா யோசிக்கிற? இல்லையா, இப்பவும் உடனே போடக்கூடாது. என்ன சொல்றா பாண்டி? ஆமா பெரியப்பா, நேருக்கு நேரா அவனை மட்டும் என்கவுண்டர் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களோட பிளான்லாம் இப்போ காமாட்சிக்கு வேற தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ என்ன பண்ண போற? அதுக்கு ஒரு வழி இருக்கு பெரியப்பா. சரவண லிஸ்ட்ல இன்னும் 2 பேரை சேர்த்து அவங்கள போடும்போது சரவணையும் சேர்த்து சுட்டு தள்ளிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லயும் என் மேல சந்தேகம் வராது, காமாட்சி அத்தையாலையும் ஒன்னும் செய்ய முடியாது. பாண்டி, சரியா சொன்ன. இந்த வீட்டுல போன ஒரு உசுருக்கு அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு இழப்பு விழுந்தாகணும். விழ வைப்பான் தான் பாண்டி. வெளியூர் போன அப்பா வீட்டுக்கு திரும்பி வரப்ப நம்ம எதிரி செத்துட்டாங்கிற நல்ல செய்தியை கேட்டுட்டு தான் பெரிய பாரணும். பாண்டி, உன்னை நான் என்னமோ யாதோன்னு நினைச்சேன். நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கப்பா. சின்ன வயசுல ரொம்ப அமைதியா இருப்ப. இந்த கோபம் எங்க இருந்துப்பா வந்தது? வயிற்றுல ஈர துணி கட்டி பல நாள் படுத்திருக்க. அந்த வழிதான் இது. அதுக்கு பதில் சொல்ற நேரம் வந்திருக்கு. சபாஸ் பாண்டி.